என்னைக்குமே நம்ம கெத்து காமிக்க கூடாது. எது சத்தா இருக்குதுன்னு பார்க்கணுங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறத ஒரு வாழைப்பழம் மாதிரி. சாப்பிட்டா சத்து, சறுக்கி விழுந்தா டெத்து. காதல் அந்த காலத்துல பண்ணுனாங்களாமா, இந்த காலத்துல காதல் நல்லா இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு போனாருங்க. அந்த காலத்துல காதல் பண்ணாங்க, தெரிஞ்சு ஒண்ணு வச்சுக்கிட்டாங்க, தெரியாம 4 வச்சுக்கிட்டாங்க. செல்போன் நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறத இந்த மாதிரி தெரிஞ்சொன்னு தெரியாம 4 வச்சிருக்காங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க செல்போன் வச்சுக்கிறோமுங்க. நாங்க இன்னைக்கு பவுன் 30,000 வித்தாலும் வீட்டுக்குள்ள 10 பவுன் சேர்த்து வச்சுக்கிறோமே, இதுதான் சாதனை. ஆனா சாதனைகளை நம்ம நினைச்சு பார்க்கணும்ல நடுவர் அவர்களே. அதே வாக்கு அறிந்து வாக்கை சொல்லி கொடுப்பவன் வாத்தியாருங்கிறனாலதான் இன்னைக்கு போலீஸ்காரரும் வாத்தியாரும் நிலத்து நிக்கிற நடுவர் அவர்களே. நம்ம விவசாயத்தை பத்தி நினைக்காம இருக்க முடியாது. எல்லா சாயமும் வெளுத்து விடும், வெளுக்காத ஒரே சாயம் விவசாயம் மட்டும்தான் நடுவர் அவர்களே. விவசாயம் நாங்க எந்த காலத்திலயும் மறக்கல. இன்னைக்கும் நாம விவசாயத்தை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மண்ணில் போட்ட எல்லா பொருள்களுமே மக்கி போகின்றன, ஆனால் விதை மட்டும் துளிர்த்து வருகின்றதேன்னு சொல்லி அவர் சொன்னாருன்னா, அந்த விதை ஏன் துளிர்த்து வருதுங்களா? ஒவ்வொரு உயிரினமும் அந்த விதை மாதிரி இருக்கணும். மண்ணுல போட்டாலும் மக்காம உயிர் தெளிந்து காமிக்க கூடியவங்க தான் இன்னைக்கு சாதனையில இருக்கிறவங்க நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நேரடியா விஷயத்துக்கு வந்துருங்க. ஏன்னா அழகான ஒரு தலைப்பு. தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பது நேற்றைய வரலாறா இன்றைய சாதனையான்னு கேட்டிருக்கீங்க. நல்ல அருமையான தலைப்பு கேட்டிருக்கீங்க. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, அந்த பக்கம் இருந்து ஒருத்தர் பேசினாருங்க. நேற்றைய வரலாறுன்னு பேசுனதுக்கு எதையாவது சுட்டி காட்டுவாருன்னு பார்த்த நடுவர் அவர்களே. கல்லணையை சுட்டி காட்டினாரு, ஒத்துக்கலாம். கல்லணையை சுட்டி காட்டினார்ல அவரு. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, கல்லணையை சுட்டி காட்டினதை ஒத்துக்கிறேன். ஆனா அந்த கல்லணையை இன்றைய வரைக்கும் பாதுகாத்து வைத்து கொண்டிருப்பதுதான் சாதனைன்னு பேசுறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் நடுவர் அவர்களே. ஒரே வயல்ல சப்பு நடிச்சு உட்கார வச்சுட்டான். நினைச்சு பாருங்க, வாழ்க்கையிலங்க என்னைக்குமே நம்ம கெத்து காமிக்க கூடாது. எது சத்தா இருக்குதுன்னு பார்க்கணுங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறத ஒரு வாழைப்பழம் மாதிரி. சாப்பிட்டா சத்து, சறுக்கி விழுந்தா டெத்து. அவ்வளவுதான் வாழ்க்கை. உங்களுக்கு எப்படி செய்து பாருங்க. கரெக்டா நம்ம ஸ்கேன் எடுக்க போகும்போது கண்டி நெஞ்சில் போஸ்டா ஓட்டிருப்பாங்க. பயமா இருக்கும். இல்ல இதுல நல்லதனால நீங்க வரலாறுன்னு சொல்லுவீங்கன்னா, இதுல வேற காதலிச்சாங்களாமா, அது பண்ணாங்களாமா, அடுத்த ஒரு சில்லுவண்டு வேற உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த சில்லுவண்டு வேற அப்படிங்க நடுவர் அவர்களே. நான் கேக்குறது அது சில்லுவண்டு கிடையாது. என்ன நடுவர், கீழ்பாக்கத்துல தப்பி வந்த கேஸ்ல அது வேற மாதிரிங்க. தலையை சொரிஞ்சிரும் நடுவர் அவர்களே. உண்மையாவே நின்னுட்டு காதல் அந்த காலத்துல பண்ணுனாங்களாமா, இந்த காலத்துல காதல் நல்லா இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு போனாருங்க. அந்த காலத்துல காதல் பண்ணாங்க, தெரிஞ்சு ஒண்ணு வச்சுக்கிட்டாங்க, தெரியாம 4 வச்சுக்கிட்டாங்க. உண்மைதானுங்களா? கை தட்டுறாங்கன்னா நம்ம செய்தியில் அங்க வரைக்கும் போச்சு. ஆனா உண்மையில இந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாதுங்க நடுவர்களே. சாதனையில நாங்க செல்போனை பத்தி மோசமா பேசினாருங்களே. செல்போன் நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறத இந்த மாதிரி தெரிஞ்சொன்னு தெரியாம 4 வச்சிருக்காங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க செல்போன் வச்சுக்கிறோமுங்க. எங்க போனாலும் கண்டுபிடிச்சிருவோம். இன்னைக்கெல்லாம் வீடியோ கால் போடுறோம். வீடியோ கால் போட்டு எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிரும். சேலத்துல நின்னுகிட்டு நான் மெட்ராஸ்ல இருக்கிறேன்னு போய் சொல்லுவாரு. ஆனா கண்டுபிடிச்சிருவோம் நாங்க வீடியோ கால் போட்டு. இதுதானுங்க இன்னைக்கு சாதனை நடுவர் அவர்களே. எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க ஒரு இடத்த சொல்லிட்டு இன்னொரு இடத்துல இருப்பீங்க, அவர் கண்டுபிடிச்சிருவாரு. ஏங்க நீ எங்க இருக்க அப்படின்னு இல்ல நடுவர் அவர்களே. என்ன ஒரு சாதனைய நான் பாராட்டுறக்கு ஒரு மனசு வேணும் இல்ல நடுவர் அவர்களே. பாராட்டாம நின்னுட்டு நாங்க வரலாறு அந்த காலத்துல எப்படி தெரியுங்களா, வரலாறு பேசுறவங்க எல்லாம் எப்படி தெரியுங்களா, ஒரு சாவடி இருந்துச்சுன்னு வைங்க, அந்த சாவடியில போய் உட்காந்துக்குவாங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படிம்பாங்க. என்னம்னு கேட்டோம்னா, பவுனு 10 ரூபாய்க்கு வித்துச்சு, எத்தனை வாங்குனீங்க? ஒண்ணும் வாங்கல. இதுதான் வரலாறுங்க. ஆனா நாங்க இன்னைக்கு பவுன் 30,000 வித்தாலும் வீட்டுக்குள்ள 10 பவுன் சேர்த்து வச்சுக்கிறோமே, இதுதான் சாதனை. ஆனா சாதனைகளை நம்ம நினைச்சு பார்க்கணும்ல நடுவர் அவர்களே. உண்மையா கிராமத்துல சால்ட்ட காலைல 5:30 மணிக்கு பள்ளி குச்சை போடுறவர் தான். 3 மணி நேரத்துக்கு வெளியே எடுக்க மாட்டாரு. அந்த 3வது முனியாட்டிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணேன், இந்த கடைசி வீட்டு கந்தசாமிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா இவர் கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டார், ஊருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். வெட்டியாவே ஒரு பேச்சை, அது பேரு சொன்னாங்க ஒரு சாவடி. அந்த பேர்லயே ஒரு பொருள் இருக்கு. அதுக்கு ஏன் சாவடி தெரியுமா? சொல்லுங்க. ஒரு 10 மணிக்கு ஒரு 2 பேரும் உட்காருவாங்க. அவன் இப்படி செய்யக்கூடாதியா, அவன் அப்படி செய்யணும்யா. 12:30 மணிக்கு முத்தி 7 மணிக்கு வெட்டி குத்தி ஒருத்தன் செத்துருவான். அதான் சாவடி. ஒருத்தனை சாவடிச்சிருவாங்க. எல்லாம் பொருள் சும்மா வைக்கல. உண்மையா நடுவர் அவர்கள். இப்ப அந்த காலத்து வரலாறுல பெரியவங்களை கேட்டீங்கன்னா பாருங்க, இந்த போலீஸ் வேலைக்கு போறாங்கன்னா பொண்ணு கொடுக்க மாட்டேன்ருவாங்க. வாத்தியார் கேட்டா பொண்ணு கொடுக்க மாட்டேங்க. கேட்டா என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, வாய்ப்பில்லாதவனுக்கு வாத்தியார் வேலை அப்படின்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் அடக்கி உட்கார வச்சாங்க. ஆனா உண்மையா இன்னைக்கு சாதனையில போலீஸ்னா என்ன தெரியுங்களா, போக்கு தெரியாதவனுக்கு, தடம் தெரியாதவனுக்கு தடம் காண்பித்து அனுப்ப, போக்கு தெரியாதவனுக்கு போக்கு காண்பித்து கொடுப்பவன் போலீஸ்காரர் நடுவர் அவர்களே.
அதே வாக்கு அறிந்து வாக்கை சொல்லி கொடுப்பவன் வாத்தியாருங்கிறனாலதான் இன்னைக்கு போலீஸ்காரரும் வாத்தியாரும் நிலத்து நிக்கிறோம் நடுவர் அவர்களே. வகுப்பறை கருவறை, கருவறையில குழந்தை பிறக்குது, வகுப்பறையில ஒரு சமுதாயமே பிறக்குது. அருமையான இடம் இது. அது மாதிரி அப்படி இடத்த எங்க மதிக்கிறோம். விவசாயத்தை பேசினாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. சத்தியமா நம்ம எல்லாம் கொங்கு மண்ணில இருந்து வர்றோம். இப்ப நம்ம விவசாயத்தை பத்தி நினைக்காம இருக்க முடியாது. எல்லா சாயமும் வெளுத்து விடும், வெளுக்காத ஒரே சாயம் விவசாயம் மட்டும்தான் நடுவர் அவர்களே. விவசாயம் நாங்க எந்த காலத்திலயும் மறக்கல. இன்னைக்கும் நாம விவசாயத்தை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த பொள்ளாச்சி மண்ணு, உடுமலை மண்ணுக்குள்ள இந்த கொங்கு மண்ணுல பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி விவசாயம் பண்ற ஆளுகளை நீங்க பார்க்க முடியாது நடுவர் அவர்களே. விவசாயத்தை நாங்க மறந்த மாதிரி பேசாதீங்க. ஏன்னா நவீன விஞ்ஞானியா இருந்த நம்மாழ்வார் தான் அழகா ஒரு வரிகள் சொன்னாரு. நம்மாழ்வாரை ஞாபகப்படுத்தினால சொல்றேன். மண்ணில போட்ட எல்லா பொருளுமே மக்கி போகின்றன, மண்ணில் போட்ட எல்லா பொருள்களுமே மக்கி போகின்றன, ஆனால் விதை மட்டும் துளிர்த்து வருகின்றதேன்னு சொல்லி அவர் சொன்னாருன்னா அந்த விதை ஏன் துளிர்த்து வருதுங்களா? ஒவ்வொரு உயிரினமும் அந்த விதை மாதிரி இருக்கணும். மண்ணில் போட்டாலும் மக்காம உயிர் தெளிந்து காமிக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு சாதனையில இருக்கிறவங்க நடுவர் அவர்களே. எங்க காலத்துல சாதனைங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நடுவர் அவர்களே. ஹிதேந்திரன் ஒரு பையன், நம்ம காலத்துல வாழ்ந்த பையன், ஒரு விபத்துல இறந்துட்டான். இறந்த உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் மருத்துவர்களா இருந்ததுனால 2 பேரும் யோசிச்சு பாக்குறாங்க, மூளைச்சாவு ஏற்பட்டுருச்சு, இனி நம்ம பையன் பொழைக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவனோட உடம்புல இருக்கிற 11 உறுப்புகள் நல்லா இருக்கு, அதைய தானம் பண்ணுவோன்னு நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு டாக்டர் கிட்ட சொல்லி 11 உறுப்புகளை தானம் பண்றாங்க. இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஹைலைட்டான விஷயம், அந்த இதயத்தை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது 13 கிலோமீட்டரை 11 நொடியில கடக்கணுங்கிறக்காக அந்த ஓட்டுநர் எல்லா சிக்னலையும் போலீஸ்கார் ஆஃப் பண்ணி வச்சு இந்த வண்டி மட்டும் போறதுக்கு வழிவிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இதயத்தை கொண்டு போய் பொருத்தி இன்னைக்கும் ஹிதேந்திரன் 11 பேரின் உடம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அதுதாங்க சாதனை. நீங்க என்ன வரலாறு படைச்சீங்க? நீங்க முனி அடிச்சிருச்சுன்னு சாக வச்சீங்க, நாங்க 11 பேர்த்த பொழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது சாதனை. அடுத்து வர்றாள் இதெல்லாம் பாயிண்ட்ல நோட் பண்ணி வைக்கணும். என்னமா உலகமாவது மாதிரி அப்படி பாயிண்ட் அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்லணும். செல்போன் இருக்கிறனால தான் இன்னைக்கு காவலன்னு ஒரு ஆப் அதில் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு பெண்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரியுங்க பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு. ஏன்னா நேரங்கட்ட நேரத்தில் பஸ்ஸில் போகிறோம் வர்றோம், சைடில் கை விடுறவன், கீழே காலை சுரண்டுறவன், அடடடா எவ்வளவு தொந்தரவு அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த தொந்தரவுகள்லாம் இல்லாமல் நாங்கள் இன்னைக்கு பத்திரமா பயணிக்கிறோம்னா அந்த காவலனுங்கிற அந்த ஆப்பை நாங்கள் பயன்படுத்துகிறோம் நடுவர்களே. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தேன், அவன் நம்பரை கொடுங்க. நான் கேட்டேன். அப்ப பாரு அவன் என்ன நினைச்சிருக்கான் பாத்தீங்களா? ஏங்க நான் பியூட்டிங்க. அப்படியா? ஆமா. நீங்க என்ன பார்ட்டி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஆமா பாத்து நான் பியூட்டிங்க. எக்ஸ்பெக்ட் ரேட்ல என்ன டயலாக் பாத்தீங்களா? பாருங்க, யாரும் நடுவர் சொல்றாங்கன்னு அப்படி அவசரப்பட்டு கையை தட்டாதீங்க. எனக்கெல்லாம் கல்யாணமாயி 5 வருஷம் தான் ஆச்சு. யாரும் நடுவர் சொல்றாருன்னு கை தட்டிடாதீங்க. எனக்கு கல்யாணமாயி 5 வருஷம் தான் ஆச்சு. என் பேரனுக்கு தான் 11 வயசு. ஆமா 60ஆம் கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் தான் ஆச்சு. அந்த காலத்துல குழந்தை இல்லைன்னா மலடின்னு ஒரு பட்டத்தை கட்டி ஓரத்துல உட்கார வச்சாங்க, 2வது திருமணம் பண்ணி வச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மலடிங்கிற பட்டமே இல்லாம டெஸ்ட் டியூப் மூலமா குழந்தை செல்வத்தை கொடுத்து குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ன அந்த குரலுக்கு பொருத்தமா அந்த குரல் இனிமையை கேட்கட்டுங்கிறதுக்காக குழந்தை செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கறமே, அது சாதனை நடுவர்களே. இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவனாசிலிங்கம் கல்லூரியில படிக்கக்கூடிய அந்த 2 பெண்கள் ரயில்ல நம்ம போகும்போது பார்த்துருக்கோம். ரயில் ரோட்டுக்கு அடியில அந்த பாலத்துக்கு அடியில ஓட்டையா இருக்கிறது, அந்த தண்டவாளத்துக்கு அடியில போகும்போது பண்ணா போக மாட்டோம் நம்ம எல்லாம். ஏன்னா கழிவுகள் ஏதாவது நம்ம மேல விழுந்துருன்னு ஒதுங்கி நிற்போம். ஆனா அந்த கழிவுகள் கீழே வராம ரயில் பெட்டிக்குள்ளேயே அப்படியே அது போற மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிச்சு ரயில்ல பொருத்தணும்னு இன்னைக்கு பொருளை கண்டுபிடிச்சு அதை சாதனையா மாத்தி காமிச்சுக்கிறாங்கன்னா இன்றைய சாதனையில் தான் இந்த உலகமே வாழ்கிறது நடுவர்களே. தமிழர்களின் வரலாறு படைக்கப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் அந்த தமிழர்களின் வரலாறை மறக்காமல் மறைக்காமல் இன்றும் சாதனையாக மாற்றிக்கொண்டிருப்பது எங்களது காலம். உங்களது தீர்ப்பு எங்களுக்கே இருக்கும் என்று நம்பி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.